அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் வானவில் உருவாகிறத பற்றி அறிவியல் பூர்வமான நம்ம பார்த்துருந்தோம். இந்த காணொளியில் இரட்டை வானவிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வானவில் எப்படி வருது அப்படின்னா, நீர்த்துளிகள் மேலே சூரிய ஒளி படும்போது அந்த நீர்த்துளி உள்ள அந்த ஒளி விலகல் அடைந்து வெளியே வரும்போது நிறப்பிரிகையாகவும் அடைந்து பல நிறமாக வெளியே வரும். அந்த 7 வண்ணமாக வருது. அது ஒரு துளி பல துளிகள் மேலே படும்போது பல நீர்த்துளியிலேருந்து வர பல நிறங்கள் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிறது ஒரு வானவில். அதே இது இரட்டை வானவில் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நீர்த்துளி மேலே சூரிய ஒளி படும்போது அது உடனே வெளியே வராது. அந்த கதிர் உடனே வெளியே வராமல் மீண்டும் அந்த நீர்த்துளிக்குள்ளேயே திரும்பி அதுக்கப்புறம் 2வது தடவை தான் அது வெளியே ஒளி விலகல் அடைந்து வெளியே வருது. அப்போது அதனுடைய ஆழம் அந்த நிறம் ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் குறைந்தபட்சமான நிறம் தான் வெளியே வரும். அப்போது பல நீர்த்துளிகள்லேருந்து இந்த மாதிரி 2 முறை ஒளி விலகல் அடைந்து வர மிக குறைந்த அளவிலான நிறங்கள் ஒரு இடத்துல குவியும் போது அது 2வது வானவில்ல மிக குறைந்த அளவில் வரும். அதுதான் இரட்டை வானவில். அப்போது இரட்டை வானவில் பார்த்துட்டோம். இப்போ வானவில் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னா முடியும் சொல்கிறாங்க. இப்போது சில இடங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அருவி நீர்ப்பாங்கான இடத்துல இந்த மாதிரி அருவி குற்றாலம், கும்பக்கரை அருவி, இல்லை நயகரா அருவி இந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப உயரத்துலேருந்து தண்ணி கீழே பட்டு அது நீராவியாக வெளியே வருது. அந்த நீராவி நம்ம மேல் நோக்கி போகும்போது அதிக அளவிலான நீர்த்துளிகளும் நீராவிகளும் எடுக்கும்போது அப்போ அதுக்கு எதிர்த்தாப்பில் சூரிய ஒளி இருக்கும்போது வானவில் வர்றது நம்ம பார்த்துருப்போம். பல இடங்களில் இந்த ஆற்றங்கரையெல்லாம் கூட சிலர் அந்த தண்ணி பட்டு தெரிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். இது இயற்கை. இப்போ நம்ம செயற்கையாக எப்படி வானவில் உருவாக்க முடியும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நீர் குழாய் இல்லை தண்ணி பாய்ச்ச நம்ம அடிக்கிறோம். குழாயில் தண்ணி வரும்போது நம்ம விரலை வச்சு மறைச்சோம்னா பீச்சு அடிப்போம். இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன துளை இருக்கிற குழாய் வழியாக நம்ம நீரை பாய்ச்சி அடிக்கும்போது அதுலேருந்து புகை மாதிரி வரும் நீர். அந்த புகை போல் வர அந்த நீராவியை சூரிய ஒளிக்கு எதிர்த்தாப்பில் நம்ம வச்சு அப்படி காமிச்சோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளியில் பட்டு சின்ன சின்ன நீர் துளிகள் தானே அதில் பட்டு ஒளி விலகல் அடைந்து வரும். அது 42 டிகிரி அந்த கோணத்தில் நம்ம அந்த குழாயை சூரியனை நோக்கி வைக்கணும். சும்மா 90 டிகிரிலாம் வைக்கக்கூடாது. அந்த சூரியன் ஒளி இந்த நீர்த்துளியில் படுறது 42ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 41, 42, 43 அந்த ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம அந்த நீர்த்துளியை நம்ம காமிக்கும்போது அதில் வானவில் செயற்கையாக உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சூரியன் இருக்குது. சூரிய ஒளியே இல்லாமல் நம்ம வேறு ஒரு வழியில் பண்ண முடியுமான்னா, இது போல் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு இருட்டான ஒரு அறைக்குள்ளே போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டோ, இல்லை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு கண்ணாடியை பாதி தண்ணிக்குள்ளேயும் பாதி தண்ணிக்கு வெளியும் வச்சுட்டு இந்த டார்ச் லைட்டு போல் ஒரு இதை அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற கண்ணாடியில் அடிக்கணும். அது தண்ணி வழியாக அந்த ஒளி கண்ணாடியில் பட்டு பிரதிபலித்து வெளியே வரும். அந்த இடத்துல அது வெளியே வர இடத்துல ஒளி கண்ணாடியில் பட்டு வெளியே வர இடத்துல நம்ம ஒரு துணியவோ ஒரு வெள்ளை காகிதமோ வச்சு, இல்லை அந்த செவுறு மாதிரி இல்லை படுற மாதிரி வச்சோம்னா அதுலேயும் வானவில் போல் ஒளி விலகல் அடைந்து வரும்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இது போல் நீங்கள் தண்ணியும் கண்ணாடி பயன்படுத்தி பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணியை பிடிச்சி சூரிய ஒளி மூலமே பண்ணலாம். இது மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வானவில் உருவாக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். காணொளியை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.